ஜனவரி 15. தனிக்காட்டு ராஜா. நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் வெற்றி கிடைக்கும். நீதிமொழிகள் 24:6. திருப்பணியில் நமது புகழ் ஓங்கும்போது இவ்வுலக மக்கள் அதிகமாய் நம்மை சூடுவார்கள். எளிய ஆனால் பக்தியுள்ள நண்பர்களோ மறக்கப்படுவார்கள். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துருயிடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள் என்பதை நாம் மறந்து விடுவோம். நீதிமொழிகள் 27:6. குறை கூறுவதை கேட்க நமக்கு பிரியம் இராது, ஆனால் கவனித்தல் பெரும் பயன் உண்டாக்கும். ஆலோசனை இல்லாத இடத்தில் மக்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் பாதுகாப்பு உண்டாகும். நீதிமொழிகள் 11:14. யாராவது உங்களை குறை கூறினார், நான் செய்வதெல்லாம் சரிதான் என்று உடனே மறுக்கும் சிந்தையை அகற்றுங்கள். உங்களை தற்காக்க வழிகளை கண்டுபிடிக்காதிருங்கள். கோபப்படாதிருங்கள். நன்றி உணர்வோடு கேட்டு சரியானதைச் செய்யுங்கள். இதுவே குறை கூறுதலிலும் நன்மை எடுத்துக் கொள்ளும் முறையாகும். திருப்பணியாளர்கள் தற்பரிசோதனைக்காகவும் தங்களை சீர்தூக்கி பார்ப்பதற்காகவும் மாதத்திற்கு ஒரு நாள் ஒதுக்கி வைப்பது ஆரோக்கியமான பழக்கமாகும். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று ஜெபித்தார் தாவீது. சங்கீதம் 139:23. ஊழியத்தில் உள்ள வெற்றியும் ஆசீர்வாதமும் தேவனது திட்டத்தை பார்க்க முடியாதபடி நமது கண்களை குருடாக்கலாம். ஆனால் திடீரென வரும் ஓர் அதிர்ச்சி அவ்வப்போது நம்மை ஆராய்ந்து பார்க்காத பெரும் குறையை உணர்த்தும். நம்பத்தகுந்த முதிர்ச்சியுள்ள தலைவர்களோடுள்ள திறந்த மனமுள்ள உறவு ஒவ்வொரு ஊழியருக்கும் கட்டாயம் தேவை. தனிக்காட்டு ராஜாவாய் இருக்க வேண்டாம். நமது வழி அல்லது முறை ஒன்றை கடவுள் தவறென உணர்த்துவாரானால் நாம் செய்தது தவறு என்று மக்கள் முன் அறிவிக்க நமக்கு தைரியம் இருக்க வேண்டும். அதுதான் உண்மை. கடவுள் நம்மை தாங்குவார். இயேசுவோடு அப்போஸ்தலன் யோவான் மிக நெருங்கி வாழ்ந்தவர், மிக உன்னத வெளிப்பாடுகளையும் பெற்றவர். ஆனால் அவர் இருமுறை தேவதூதனை வணங்கினார். இருமுறையும் அது தவறென திருத்தப்பட்டார். தனது இந்த அடிப்படை தவற்றை மறைக்காமல் வெளிப்படையாக எழுதியும் வைத்துவிட்டார். பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19:10-22:8. சுத்த ஜீவியம் நற்சாட்சி பெறுவோ, சத்திய வழி நடக்கும் பக்தி நாடுவோ, வாக்குவரம் வல்லமை அடைந்திடுவோ, வல்ல விசுவாச சேவையில். சகோதரி சாராள் நவரோஜ்.